மூணார்ல வருஷத்துக்கு ஒரு முறை நடைபெற வரலாற்று சிறப்புமிக்க ஃபின்லே கால்பந்து போட்டியை பத்தி இந்த வீடியோல சின்னதா பாத்துருவோமா? வீடியோ மிஸ் பண்ணாம கடைசி வரை பாருங்க. 1941ஆம் ஆண்டு ஃபின்லே குழும நிறுவனத்தின் மேலாளரான EH பிரான்சிஸ் என்பவரால் தான் இந்த போட்டிகள் தொடங்கி வைக்கப்பட்டது. இது இந்தியாவில் நடைபெறும் பழமையான கால்பந்து போட்டிகள்ல இதுவும் ஒண்ணு. 75 ஆண்டுகள் கடந்தும் இப்ப வரைக்கும் இந்த போட்டிகள் நடைபெற்றுட்டு தான் இருக்கு. ஆரம்ப காலத்துல 30க்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்று இது 1.5 மாதங்கள் திருவிழாவை போல இந்த போட்டிகள் நடைபெற்றிருக்கு. இதுல பல கட்டுப்பாடுகள் இருக்கு. எஸ்டேட்ல நிரந்தரமா வேலை செய்யும் தொழிலாளர்கள் மட்டும்தான் இந்த போட்டியில கலந்துக்கவும் முடியும். போட்டிகள் நடைபெறும் நாட்கள்ல மூணாருக்கு கூட்டமா மக்கள் படையெடுத்து வரவும் ஆரம்பிச்சாங்க. 2ஆம் உலகப் போர் நடந்த சமயத்திலையும் கோவிட் காலத்திலையும் மட்டும்தான் போட்டிகள் நடத்தப்படவில்லை. மற்ற எல்லா வருடமும் எந்த தடையின்றி போட்டி இன்னும் சிறப்பா நடந்துதான் இருக்கு. 30 அணிகள் பங்கேற்ற இந்த தொடர்ல இப்ப வெறும் 10-12 அணிகள் தாங்க பங்கேற்குது. ஆனா அந்த பழைய வேகம் இன்னும் குறையாம தாங்க இருக்கு. வருஷம் நடக்கும் இந்த போட்டியை பார்க்க ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் வந்துட்டு தாங்க இருக்காங்க. தங்கள் அணி ஜெயிச்சு அந்த கோப்பையை தூக்கிறாதான்றது பல பேரோட கனவாவும் இருந்துகிட்டு தான் இருக்கு. இந்த போட்டியில தாத்தா, அப்பா, மகனு பல தலைமுறைகளை கடந்து இன்னும் விளையாடிட்டு தாங்க இருக்காங்க. இங்கு நடக்கும் இந்த கால்பந்து போட்டிய மூணாரின் உலக கோப்பைன்னு அழைப்பாங்க. இந்த போட்டி வருஷம் நாக் அவுட் சுற்றாவே நடைபெற்றுகிட்டு இருக்கு. ஆனா இதை குரூப் ஸ்டேஜா நடத்தணுன்றதுதான் பல பேரோட ஆசை. அது இல்லாம இந்த போட்டியில கலந்துக்குன்றது பல பேரோட கனவும் கூட. கால்பந்து என்பது வெறும் விளையாட்டு மட்டும் இல்லைங்க, அது மூணார் மக்களின் ஒரு உணர்வு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நீ ஃபாலோ பண்ணாதங்க, ஃபாலோ பண்ணிங்க. உங்க ஃபேவரட் டீம் எதுன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.